திரைக்குறள் நேயர்களுக்கு வணக்கம். அதாவது தமிழ் சினிமாவில் எப்பவுமே இயக்குனர்கள் த கேப்டன் ஆஃப் ஷிப் அப்படிங்கும்போது அந்த இயக்குனர்களுக்கு ஒரு மாபெரும் வரவேற்பு உண்டு. ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒரு இயக்குனர் ஒரு பிரம்மாண்டத்தை காமிக்கிறாங்க. அந்த மாதிரி தமிழ் சினிமாவில் ஏராளமான இயக்குனர்கள். ஒரு பக்கம் நீங்கள் ஒரு 80ஸ்ல பார்க்கும்பொழுது ஃபஸ்ட்டு பிரம்மாண்டம் இல்லை, ஸ்டுடியோவுக்கு வெளியில் படம் பண்ணி மக்கள் மனதில் மிகப்பெரிய இடத்தை பிடிச்ச இயக்குனர் இமயம் பாரதிராஜா அவர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல கதைகளும் அற்புதமான ஒரு எமோஷ்னலான ட்ராமாஸ் பண்ண இயக்குனர் சிகரம் திரு கே பாலச்சந்தர் அவர்கள். அதுக்கப்புறம் இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா மணிரத்னம். த வே ஆஃப் ஃபிலிம் மேக்கிங் இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஸோ மணிரத்னத்துக்கு அப்புறம் பார்த்தா இயக்குனர் சங்கர், அப்புறம் இயக்குனர் செல்வராகவன். இப்படி தமிழ் சினிமாவில் ஒரு விதமான ஒரு கல்ட்டை டெவலப் பண்ணது அப்படின்வாங்க. அப்புறம் இயக்குனர் பாலா, இப்படி நிறைய பேர் சொல்லிக்கிட்டே போகலாம். இந்த வரிசையில் ரொம்ப முக்கியமான ஒரு இயக்குனராக இருந்தது அப்படின்னு பார்க்குறப்போ சமீபத்தில் கலக்கிட்டு இருக்கிற லோகேஷ் கனகராஜ் 2017 மாநகரம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படம் பண்ணுறாரு. இந்த மாநகரம் படம் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடையுது. அந்த மாநகரம் படம் வெற்றிக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவருக்கு ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை நடிகர் கார்த்தி தரார். கைதி. இந்த கைதிங்கிற படம் பயங்கரமான ஒரு ஆக்ஷன் பிளாக் உள்ள ஒரு படம். நரேன் நடிச்சிருந்தாரு. அண்ட் இந்த படத்தில் பெருசாக பாட்டெல்லாம் கிடையாது. ஆனால் இருந்தாலும் கைதியுடைய கதை அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கைதி அவன் ஒரு இடத்துல அவனோட ஹெல்ப்பை கேட்குற ஒரு போலீஸ் ஆஃபீஸர். ஸோ அந்த போலீஸ் ஆஃபீஸருக்கு அவன் ஹெல்ப் பண்ணுறாப்லையா இல்லையா அப்படிங்கிறதான் படம். அந்த படம் உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். வித்தியாசமான மேக்கிங், ரொம்ப நல்லா இருக்கும். அண்ட் அந்த ஒவ்வொரு ஷாட்டும் அவ்வளோ நல்லா அதில் ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லலாம். டுவர்ட்ஸ் கிளைமேக்ஸ் வரைக்குமே பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு படம் கைதி. அண்ட் கைதிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜுடைய அடுத்த பரிமாணம் என்னவா இருக்க போகுது அப்படின்னு பார்க்குறப்போ நமது தளபதி விஜய் அவர்களுடைய ஆக்ஷனில் மாஸ்டர் அப்படின்னு படம். மாஸ்டர் படத்தில் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்த ஒரு இது என்னன்னா அந்த காம்பினேஷன் ஆஃப் விஜய் அண்ட் விஜய் சேதுபதி. ஸோ விஜய் சேதுபதி வில்லனாக வராரு. அதுவும் பயங்கர டிஃப்ரெண்டாக. அண்ட் படம் ஃபுல்லாகவே மாஸ்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் இருக்கக்கூடிய மாணவர்களை எப்படியெல்லாம் மாற்றுறாரு, ஒரு டீச்சரா ஒரு ப்ரொஃபஸரா விஜய் எப்படி ரியாக்ட் பண்ணார் அப்படிங்கிறது தான். அந்த படத்தோட கதை பெரிய லெவலில் போச்சு. அண்ட் மாஸ்டர் படமும் சூப்பராக இருக்கும், எக்ஸ்ட்ரானரியாக இருக்கும். அதில் அந்த பூவையாறு, இந்த கபடி ஆடுறது, இந்த மாதிரி சில சீன்லாம் மனசில் அப்படியே நின்றோம். அண்ட் விஜய் சேதுபதியுடைய அந்த ரியாக்ஷன் செகண்ட் ஹாஃபில் எப்பவுமே வில்லன் கொஞ்ச நேரம் ஜெயிக்க விட்டு வேடிக்கை பார்க்குறதுன்னு அந்த வில்லன் ஜெயிக்கிற இடங்கள்லாம் பார்க்கும்போது அப்படி ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஸ்க்ரீன் பிளே மாஸ்டர். அண்ட் மாஸ்டருக்கு அப்புறம் பார்க்குறப்ப பார்த்தீங்கன்னா லோகேஷ் கனகராஜ் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம் நான் உலகநாயகன் கமல்ஹாசனுடைய ஃபேன் அப்படின்னு. ஸோ அந்த உலகநாயகன் கமல்ஹாசன் ஃபேனோட ஒரு ஃபேன் மூமெண்ட்டாக கமல் சாருக்கு என்ன மாதிரி படங்கள் பண்ண போகிறாரு அப்படின்னு பார்க்குறப்போ இட் டிட் அ வெரி பிக் ஃபிலிம். அந்த அதாவது என்னன்னா உலகநாயகன் கமல்ஹாசனுடைய கெரியர்லேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபிலிம் ஆயிடுச்சு. அதுதான் விக்ரம் 2. இந்த விக்ரம் 2 ஒரு ஆக்ஷன் பிளாக், வேற லெவல் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங். அது ஒரு ஒரு வார்த்தையால் அடங்காது. ஒவ்வொரு கேரக்டர் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஏஜென்ட் அப்படின்லாம் போட்டு பண்றது. அதாவது நீண்ட நாள் லோகேஷ் அந்த கற்பனையிலேயே இருந்து தான் ரசிச்ச ஒருத்தருக்கு எப்படி படம் பண்ணுங்கிறதுக்கு அப்படி ஒரு பிரம்மாண்டமான திரைப்படம் ஒன்று பண்ணியிருந்தார். ஸோ விக்ரம் படத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எகெயின் ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. ஸோ லோகேஷோடைய அடுத்த படைப்பு என்னவா இருக்கணும், மறுபடியும் தளபதி விஜய் வச்சு லியோ அப்படிங்கிற படம். இந்த லியோ படம் நல்லா போயிட்டு இருக்கும்போது தான் மறுபடியும் ஒரு அப்டேட் வருது. எஸ், இப்போ நமது லோகேஷ் கனகராஜ் விரைவில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோடு கைகோர்க்கிறார் அப்படின்னு சொல்லி. ஸோ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தோட சேர்ந்து கூலி படம் ஒரு ரஜினி சாரோட கெரியரில் தன்னுடைய 50வது வருஷத்தில் வரக்கூடிய படம். அந்த படம் ரொம்ப முக்கியமான ஒரு படம். அதுவும் நல்ல ஒரு பெரிய ரீச்சை கொடுத்துச்சு லோகேஷ் கனகராஜ். அண்ட் இதெல்லாம் தொடர்ந்து அடுத்து இவர் என்ன பண்ண போகிறார் அப்படிங்கிறத எல்லாரும் அவரோட எதிர்பார்த்தாங்க. அப்புறம் அது பண்ணுறாரு, இது பண்ணுறாரு, அவங்க நடிக்கிறாங்கன்னு நிறையா சொன்னாங்க. பட் இப்போ ஓரளவுக்கு ஒரு கன்சாலிடேட்டான ஒரு அப்டேட் வந்திருக்கு. அது என்னன்னா லோகேஷ் எடுக்கக்கூடிய புதிய அவதாரம். அது கிட்டத்தட்ட டைரக்ஷன்லாம் கிடையாது, நடிக்க போகிறார் அப்படின்னு இருக்காங்க. நடிக்க போகிறது அப்படிங்கும்போது இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருண் மாதேஸ்வரன். அவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணுறார். அந்த படத்தில் ஒரு புது கேரக்டரில் லோகேஷ் நடிக்க போகிறாரு. ஸோ லோகேஷுடைய இந்த ஆடியோ லான்ச்சில் ஆடியோ லான்ச்சில் கூட கலாநிதி மாறன் அவர்கள் அடுத்து நீங்கள் ஒரு புது அவதாரம் எடுக்க போகிறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னார். அந்த புது அவதாரம் இதுதான். ஸோ ஒரு கதாநாயகனாக அறிமுகமாகிறார் லோகேஷ் கனகராஜ். இந்த படம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறதும் எல்லாரும் அவரோட எதிர்பார்த்துருக்காங்க. அதே சமயத்தில் லோகேஷ் கனகராஜோடைய ப்ரொடக்ஷன் ஜி ஸ்குவாட் அப்படிங்கிற ப்ரொடக்ஷனில் மிஸ்டர் பாரத் அப்படின்னு ஒரு படம் ரெடி ஆகிட்டு இருக்கு. அதுவும் ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு காமிக்கல் ஃபிலிம். ஸோ அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துட்டு இருக்கிற வகையில்
இப்போது எல்லாருமே எதிர்பார்க்குற ஒன்று தான் சார், கைதி 2 எப்போ வரும்? ஏன்னா ஒரு படம் ஒரு மாபெரும் வெற்றி அடையும் போது அதோடைய பார்ட் 2 சீக்வல்லாம் வந்தால் எப்படி இருக்கும், அதை எந்த அளவுக்கு நம்ம வந்து பார்க்கலாம், எந்த அளவுக்கு அதுக்கு எதிர்பார்ப்பு இருக்கும் அப்படிங்கிறது எல்லாருமே யோசிக்கிற ஒரு விஷயமாயிடுச்சு. அப்போது கைதி 2 டில்லி மறுபடியும் வராரு சார் டில்லி அப்படின்னு சொல்லி இப்போ கைதி 2 வந்து கண்டிப்பாக வரும். மீண்டும் அதில் கார்த்தி நடிப்பார். நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த கதை வேறு லெவலில் வரும். கிட்டத்தட்ட வந்து 2019 வந்தது. அண்ட் கைதி 2வும் விரைவில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. கைதி 2வில் வந்து என்ன அப்படி புதுசாக இருக்க போகிறோம்? இல்லை ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் நடந்துகிட்ருக்கு. அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வந்து வரப்போகுது. இது வந்து லோகேஷோடைய சினிமேட்டிக் யூனிவர்ஸில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தட் இஸ் கைதி 2 வந்து சினிமேட்டிக் யூனிவர்ஸில் வரும். அந்த கேரக்டர்ஸ் இப்போ நீங்கள் கைதியில் வந்த மரியம் ஜார்ஜ் வந்து அந்த எல்சியூவில் லியோவில் வந்திருப்பார். விக்ரமில் வந்த கமல் சாரோட வாய்ஸ் லியோவில் வந்திருக்கும். ஸோ அந்த லோகேஷ் சினிமேட்டிக் யூனிவர்ஸ் எல்சியூ, அந்த எல்சியூவில் கைதி 2 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அண்ட் இப்போது அடுத்ததாக பார்க்குறப்போ கைதி 2க்கு அப்புறம் என்ன அப்படின்னு பார்த்தா விக்ரம் 3 அப்படின்னு ஒரு அப்டேட். விக்ரம் 3யா அப்படின்னா உலாநாயன் கமலஹாசனும் மீண்டும் லோகேஷ் கனகராஜும் இணைந்து விக்ரம் 3 அப்படிங்கிற படம் பண்ண போகிறாங்க. இந்த படமும் பெரிய ஒரு லெவலில் இருக்கும். ஒரு பயங்கரமான எல்சியூவில் இருக்கும். ஏன்னா விக்ரம் 3ல ஆல்ரெடி விக்ரம் 2ல நம்ம டில்லி உருவாப்பில் வாய்ஸ் மட்டும் கேட்கும். அப்புறம் சூர்யா சார் இருக்கார், ரோலெக்ஸு. ஸோ இந்த மாதிரி வந்து இந்த படம் விக்ரம் 3ல வந்து இந்த கேரக்டரும் பிரம்மாண்டமாக இருக்கும். சூர்யா, கார்த்திக், கமல்னு வேறு லெவல் ஆஃப் காம்பினேஷனாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அண்ட் இந்த எல்சியூவில் ஜாயின் ஆக போகிற இன்னொரு கேரக்டர் யார் அப்படிங்கிறத சஸ்பென்ஸில் வச்சுருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த 3 பேர் தான் அப்படின்ட்டா ஓகே, இந்த 3 பேர்னு ஒரு கால்குலேஷனுக்கு வந்துடுவாங்கல்ல. ஒரு கால்குலேஷனுக்கு வந்துட்டோன்னா அப்புறம் ஓகே இந்த படத்தில் இவ்வளோ தான் இருக்கும், அதான் இருக்கும், இதாக இருக்கும்னு ஏதாவது சொல்லிவிடுவாங்க. ஆனால் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எல்சியூவில் இன்னும் கேரக்டர்ஸ் ஆட் ஆகிட்டே போவாங்க. எல்சியூ இஸ் நத்திங் பட் வந்து அவரே ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்தார். ஓரம் போ அப்படின்னு ஒரு படத்தில் வந்து ஒரு காட்சி அமைப்பில் ஆக்சுவலாக ஓரம் போல் வந்து ஒரு ஆட்டோ இது போகும், என்ன சொல்கிறது, ரேஸ், ஆட்டோ ரேஸ் போகும். ஆரண்ய காண்டம் படத்தில் வந்து ஒரு ஷாட்டில் வந்து அந்த ஹீரோயின் வெளியில் போகும்போது சரக்குன்னு குறுக்கால ஒரு ஆட்டோ போகும். அந்த ஆட்டோ என்னென்னா அந்த ரேஸில் ஒரு ஆட்டோ. ஸோ த பேரலாக த ஸ்டோரி இஸ் ரன்னிங். ஆக்சுவலாக அந்த ஆட்டோ ரேஸ் நடந்துட்டு இருக்கிறப்ப தான் இவங்க 2 பேரும் இந்த வீட்டில் இருந்தாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த தியாகராஜா குமார் ராஜா காமிச்சிருக்கார். இது வந்து நிறைய பேருக்கு தெரியுமான்னு தெரில. அண்ட் அவருடைய இதில் இந்த மாதிரி ஒரு கனெக்டை வந்து இது பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம சூப்பர் டீலக்ஸுங்கிற படம். ஒரு சீனுக்கும் இன்னொரு சீனுக்கும், ஒரு கதைக்கும் இன்னொரு கதைக்கும் உள்ள கனெக்ட் என்ன அப்படிங்கிறது. அவன் எவனோ ஒருத்தர் டிவியை அங்கேருந்து இப்படி தூக்கி போட இந்த போலீஸ் ஆஃபீஸர் பார்க்க அந்த போலீஸ் ஆஃபீஸர் மண்டியில் வந்து விழுவுறது அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது வந்து ரொம்ப வித்தியாசமாக இருக்கும். ஸோ அப்படியெல்லாம் வந்து கனெக்ட் இருக்கும். அதுதான் வந்து எல்சியூவில் வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான விஷயங்கள் அவர் ட்ரை பண்ணார் அப்படிங்கிறப்போ அந்த ஒரு கனெக்டிங் பிட்வீன் 2 ஃபிலிம்ஸ், கனெக்டிங் த 2 கேரக்டர்ஸ் அப்படிங்கிறப்போ ஹாலிவுட்லலாம் அதெல்லாம் உண்டு. இப்போ மார்வல் சீரீஸ்லாம் பார்க்குறோம் இல்லையா, அந்த மார்வல் ஹீரோஸ்லாம். ஸோ அந்த மார்வல் ஹீரோஸில் வந்து அயன்மேனு, அந்த ஹல்க்கு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும். அதெல்லாம் வந்து எப்படி வந்து அந்த தார் இதெல்லாம் வந்து எப்படி வந்து ஒன்றா சேர்னாங்க, இவங்களுடைய தனிக்கதையும் இருக்கும், இவங்கெல்லாம் ஒன்றா சேர்கிற கதையும் இருக்கும். அந்த கேரக்டர் வரும்போது அந்த கதை அந்த கதை வரும்போது அந்த கேரக்டர் டக்குன்னு உள்ளே வந்துடும். ஸோ இந்த மாதிரிலாம் வந்து நிறையா பண்ணியிருக்காங்க. அது மாதிரி தமிழ் சினிமாவில் இந்த எல்சியூ அப்படிங்கிறது இப்போ இருக்கிற ஜென்ரேஷனை அட்ராக்ட் பண்ண ஒரு மாபெரும் விஷயம். ஸோ இந்த விஷயம் எவ்வளோ தூரம் ஒர்க் ஆக போகுது, எவ்வளோ தூரம் இன்னும் புது கேரக்டர்ஸ் உள்ளே வர போகிறாங்க, என்னென்ன மாதிரி புதுசெல்லாம் வரப்போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் இந்த எல்சியூவில் கூலி கனெக்ட் ஆகுமா தெரியாது. இதாவது விக்ரம் 3ல, அதாவது கூலியில் விக்ரம் கனெக்ட் ஆகலாம், லியோ கனெக்ட் ஆகலான்னு சொன்னாங்க. இப்போ நான் சொல்கிறது என்னென்னா கைதி 2லையும் விக்ரம் 3லையும் கூலி கனெக்ட் ஆகுமா, ஒரு வாய்ஸ் வருமா, ஒரு கேரக்டர் வருமா, சோபின்னு ஒரு கேரக்டர் வருவாரா, இதெல்லாம் தெரியாது. அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ அதனால் டெஃபினட்டாக இந்த படங்கள்லாம் வரிசையாக இருக்கிறதுனால இந்த படங்களை பற்றியும், இந்த படங்கள் எடுக்கும்போது அதனுடைய எதிர்பார்ப்பு எந்த அளவுக்கு இருக்குங்கிறதையும், என்ன மாதிரி கதைக்களத்தை நோக்கி அதை ட்ராவல் பண்ணுறாங்க அப்படிங்கிறதையும் கூடிய சீக்கிரம் சொல்லுவோம். அண்ட் இதே மாதிரி லோகேஷ் கனகராஜுடைய அடுத்தடுத்த படைப்புகள், அதாவது அவர் நடிக்கிற படங்கள், அவர் இயக்கக்கூடிய படங்கள், அவர் ப்ரொடியூஸ் பண்ணுற படங்கள்னு 3 விதமாக பிரித்தாச்சு. ஸோ ஜி ஸ்குவாடில் வரப்போகிற படம், அவர் நடிக்கிற படம், அருண் மாதேஸ்வரன் டைரக்ஷனில் நடிக்கிற படம், அண்ட் அவருடைய டைரக்ஷனில் வரக்கூடிய கைதியோடைய சீக்வல் அண்ட் விக்ரமோட சீக்வல். ஸோ லெட் அஸ் வெயிட் அண்ட் வாட்ச். அது வரைக்கும் தொடர்ந்து பாருங்கள் திரைக்குறள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.